ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நேற்று கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட சிலபஸ் இன்ட்ரொடக்ஷன் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அதில் ஃபஸ்ட்டு டாபிக் ஓஎஸ்ஐ மாடல் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓஎஸ்ஐ மாடலுங்கிறது ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன்னு சொல்லுவோம். இது யார் கொண்டு வந்தான்னா ஐஎஸ்ஓ, இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் தான் கொண்டு வந்தது. இதில் ஒரு 7 லேயர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா இந்த ஆர்டர்லேருந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர். இந்த ஆர்டர் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், ஆர்டராக தான் இருக்கணும். எதுக்காக இந்த ஓஎஸ்ஐ மாடல் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு சென்டர்லேருந்து ரிசீவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு கம்யூனிகேஷன் பாஸ் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ், எந்த ஒரு ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸை எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாமல் ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் மூலயமா ஒரு கம்யூனிகேஷன் பாஸ் ஆகணும், கரெக்ட் இன்ஃபர்மேஷன் போகணும். அப்படின்னா இதெல்லாமே அஸ்பெக்ட்ஸ், இதெல்லாமே தான் கவர் ஆகும் அப்படிங்கிற இதில் கொண்டு வந்தாங்க ஓஎஸ்ஐ மாடல். ஒரு கம்யூனிகேஷன் சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போகுது அப்படின்னா இதெல்லாம் தான் ஒரு மெயின் அஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இதில் 7 லேயர்ஸ் இருக்குது. இது லேயர் 0 அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் லேயர் தான் ஃபஸ்ட் லேயர், ஃபஸ்ட்லேருந்து 7 வரைக்கும் இந்த ஆர்டரு. லேயர் 0ங்கிறது ஃபிசிக்கல் லிங்க் ஆர் மீடியம் லிங்க்குன்னு இருக்குது. அடுத்து லேயர் 8ன்னு ஒன்று தனியாக, அது யூசர் லேயர்னு சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு மேலே இருக்க நாளும் அப்பர் லேயர், அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன், டிரான்ஸ்போர்ட், இதனாலும் அப்பர் லேயர். இது யூசருக்கு நியராக இருக்கிறது, சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை டீல் பண்ணுறது. இங்கே கீழே இருக்க 3 நெட்வொர்க், டேட்டா லிங்க்கு, ஃபிசிக்கல், இது 3 லோயர் லேயர்னு சொல்லுவாங்க. இது டேட்டா டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடான இஷ்யூவெல்லாம் இது டீல் பண்ணும். இதுக்கு ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்குது. ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணும். ஒவ்வொன்றுக்கும் பர்டிகுலர் டாஸ்க் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஒவ்வொரு லேயரும் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபிசிக்கல் லேயர் அப்படின்னா பிட்டு, டேட்டா லிங்க்னா ஃப்ரேமுன்னு சொல்லுவோம், நெட்வொர்க் அப்படின்னா பேக்கெட், டிரான்ஸ்போர்ட்னா செக்மெண்ட்டு. இது 3மே டேட்டா ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிவிட்டு நம்ம உள்ள ஒவ்வொரு லேயரும் என்னென்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறோம்ல, அதையே கூட இது பண்ணிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறோம், ஒருத்தர் அனுப்புகிறாங்க, ரிசீவருக்கு ரிசீவ் ஆகுதுன்னா எப்படி 2 பேர்த்துக்கிட்டையும் மொபைல் இருக்கணும், 2 பேர்த்துக்கிட்டையும் வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் இருக்கணும். நம்ம வாட்ஸ்அப்பில் இருந்தால் வாட்ஸ்அப் மெசேஜ் ஹாய்ன்னு அனுப்புனோம்னா அவங்களுக்கும் வாட்ஸ்அப்பில் அவங்க வச்சுருந்தா தான் அவங்களுக்கு ஹேயின்னு போகும். ஸோ இது ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸில் நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல, சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் மூலிமா ஒரு கம்யூனிகேஷன் இதில் நடக்குது. அதுதான் இதில் தான் ஓஎஸ்ஐ மாடல். அதில் ஃபஸ்ட்டு இப்போ சென்ட் பண்ணுறாங்களா, அந்த சென்டிங் சிஸ்டம் ஓஎஸ்ஐ மாடல் இப்படி இருக்கும். ஒரு மெசேஜ் ஹாயின்னு பாஸ் பண்ணுறாங்கன்னா இப்படி தான் அப்ளிகேஷன் லேயர், இப்படி ஒவ்வொரு லேயருக்கும் இப்படி பாஸ் ஆகி இங்கே ஃபிசிக்கல் லேயர்லேருந்து ஒரு மீடியம் டிரான்ஸ்மிஷன், ஒரு ஃபிசிக்கல் மீடியம் ஃபார் இன்டர் கனெக்ஷன், இந்த மீடியம் வழியாக இங்கே ஃபிசிக்கல் லேயர் போகும். இது என்னதுன்னா ரிசீவிங் சிஸ்டம். அதில் அப்படியே ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர்னு இந்த ஆர்டரில் போய் அப்ளிகேஷன் லேயர் போய் அதுக்கப்புறம் தான் ரிசீவர் இங்கே மெசேஜ் பார்ப்பாங்க. சென்டர் இங்கே மெசேஜ் ஹாய்ன்னு அனுப்புகிறாங்கன்னா இப்படியெல்லாம் தான் ப்ராசஸ் போய் இந்த ரிசீவிங் சைடில் ரிசீவ் ஆகும். இப்போ ஹாய் அப்படின்னு அனுப்பிச்சாங்கன்னா நம்ம ஃபார்மேட் எப்படி பார்த்தோம், இந்த 3 லேயருக்குமே டேட்டாவில் தான் இருக்கும். இப்போ ஹாய்ன்னு அனுப்புறோன்னா இது எல்லாமே டேட்டாவில் தான் இருக்கும். டிரான்ஸ்போர்ட் லேயரில் நம்ம என்னென்னு பார்த்தோம், செக்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இதில் டிரான்ஸ்போர்ட் லேயரில் செக்மெண்ட்டுன்னு பார்த்தோம். அந்த டேட்டா செக்மெண்ட்டாக டிவைட் ஆகும். டிவைட் ஆகி அந்த செக்மெண்ட், ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு சீக்வன்ஸ் நம்பர் ப்ரொவைட் பண்ணும். இந்த இடத்துக்கு டேட்டா செக்மெண்ட்டாக டிவைட் ஆகுதா. இப்போ ஒரு ஹாயின்னு இருக்குது அப்படின்னா அது இங்கே செஷன் லேயரில் ஒரு என்ஸ்கிரிப்ஷன், என்கோடிங், இங்கே என்கோடிங் நடக்கும், இங்கே டீகோடிங் நடக்கும். அது செக்மெண்ட்டாக இப்படி டிவைட் ஆகி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீக்வன்ஸ் நம்பர் ப்ரொவைட் பண்ணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீக்வன்ஸ் நம்பர். எதுக்காக அந்த சீக்வன்ஸ் நம்பர்னால், ஏதோ ஒரு டேட்டா லாஸ் ஆகுது, இல்லை அதில் ஒரு எரர் வருது அப்படின்னா திரும்ப ரீகால் பண்ணுறதுக்கு சீக்வன்ஸ் நம்பர் யூஸாக இருக்கும். அதை மட்டும் பர்டிகுலராக அந்த நம்பரை வச்சு நம்ம போய் எது லாஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக, எந்த ஃப்ரேம் லாஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க சீக்வன்ஸ் நம்பர் யூஸ் ஆகுது. ஸோ இது செக்மெண்ட்.
அடுத்து நெட்வொர்க் லேயர்னால் என்னென்னு பார்த்தோம், பேக்கெட்ஸுன்ட்டு. அதை இது டிவைட் ஆகி பேக்கெட்டாக ஃபார்ம் ஆகி அடுத்து ஃப்ரேமில் வரும். இது வந்து பிட் ஃபார்மேட்டுக்கு இங்கே வரும். பிட்னால் நமக்கு தெரியும் 0 and 1ன்ட்டு. இந்த செக்மெண்ட் டிவைட் ஆகி பேக்கெட்ஸில் வந்து நெட்வொர்க் லேயரில் பேக்கெட்டுன்னு வரும். இந்த பேக்கெட் எல்லாமே ஃப்ரேமிங் நடக்கும். இந்த இடத்துக்கு அந்த ஃப்ரேமிங் வந்து 0s and 1ன்னு இங்கே டேட்டா வரும். இங்கே ஃபிசிக்கல் லேயரில் வந்து இது என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மோட் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் லேயர் டிஃபைன் பண்ணும். டிரான்ஸ்மிஷன் மோட் அப்படின்னா இது வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸா, ஹாஃப் டியூப்ளெக்ஸா, சிம்பிள் டியூப்ளெக்ஸ் எதுங்கிறத இந்த ஃபிசிக்கல் என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மீடியம்ங்கிறத டிஃபைன் பண்ணும். இங்கே வந்து சிங்க்ரனைசேஷன் ஆஃப் பிட்ஸ், அதாவது 0s and 1 அங்கே இந்த இதில் இருக்க சென்டிங்கில் இருக்க பிட்டு, அந்த பிட் டேட்டாவும் ரிசீவிங்கில் இருக்க பிட் டேட்டா ரெண்டுமே வந்து சேம் லெவலில் இருக்கணும். அதுதான் சிங்க்ரனைசேஷன் ஆஃப் பிட்டுன்னு சொல்லுவோம். இது நடந்து திரும்ப இங்கே ஃபிசிக்கல் லேயரில் பிட் இங்கே வந்து ஃப்ரேமிங் நடக்கும். இங்கே ஃப்ரேமிங் நடக்கும்போது இந்த ஃபிசிக்கல் லேயர்லேருந்து அந்த டேட்டா வந்து ராவாக இதாகி இங்கே வந்து டேட்டா லிங்க்கில் வந்து எரர் ஃப்ரீயாக கன்வெர்ட் ஆகி நெட்வொர்க் லேயருக்கு கொடுக்கும். எரர் ஃப்ரீ அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லலாம் இது வந்து டேட்டா லிங்க் லேயர் தான். எரர் ஃப்ரீயாக வந்து நெட்வொர்க் லேயருக்கு ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் அதே போல் அங்கே பேக்கெட் எல்லாமே செக்மெண்டேஷனாக இது பண்ணி டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் வந்து ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரின்னு சொல்லுவோம். அப்படியே அகெயின் இங்கே போய் ரிசீவருக்கு ரிசீவ் ஆகுது ஒரு மெசேஜ். இப்படி நம்ம ஒருத்தங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் போய் தான் ரிசீவருக்கு ரிசீவ் ஆகுது. இந்த எல்லா ப்ராசஸும் நடந்து தான். இப்போது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஓஎஸ்ஐ மாடல்னால் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு லேயராக நம்ம என்னங்கிறது பார்க்கலாம். எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ஸில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கங்கிறதுலேருந்து நம்ம பார்க்கலாம். நான் அப்போவே சொன்னேன் ஃபிசிக்கல் லேயர்னால் இதோட ஃபார்மேட் பிட்ஸில் இருக்கும். 0s or 1s இது மாதிரி பிட்டில் இருந்துச்சுனாலே அது ஃபிசிக்கல் லேயர். இது வந்து எதை டிஃபைன் பண்ணும் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படிங்கிறது. இந்த பிட் வந்து என்னவா சிக்னலாக கன்வெர்ட் ஆகுங்கன்னு கேட்டாங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலாக கன்வெர்ட் ஆகும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல் சிக்னல் சொல்லுவோம். அந்த இது வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் ஹையஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர்னு கேட்டாங்கன்னா அது வந்து 1000 MBS ஆப்டிக்கல் ஃபைபர். ஓகேயா. நெக்ஸ்ட்டு வந்து சிங்க்ரனைசேஷன் ஆஃப் பிட்ஸ் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன அந்த பிட் ரேட்டு வந்து சென்டிங்க்கும் ரிசீவுக்கும் சேம் லெவலில் இருக்கணும். அடுத்து டிரான்ஸ்மிஷன் மோடு, என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மோடுங்கிறது இது டிஃபைன் பண்ணும். அதான் சிம்பிள் டியூப்ளெக்ஸ், ஆஃப் டியூப்ளெக்ஸ் அந்த மாதிரி இதை வந்து ஃபிசிக்கல்லையே டிஃபைன் பண்ணும். அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட் வந்து டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயர்னால் ஃப்ரேம்ஸ்ன்னு சொன்னேன். எரர் ஃப்ரீனாலே டேட்டா லிங்க் லேயர். ஃப்ரேமிங்னால் என்னென்னா இது ஃபிசிக்கல் லேயர்லேருந்து நெட்வொர்க் லேயருக்கு போகும்போது அந்த பிட்ஸ் எல்லாமே வந்து குட்டி குட்டியாக ஃப்ரேம் ஆகி ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பிட்டாக டிவைட் ஆகி நெட்வொர்க் லேயருக்கு அடுத்த லேயர் வந்து நெட்வொர்க் லேயர் தானே அதுக்கு மூவ் ஆகும். அதுதான் ஃப்ரேமிங்கு. இதில் வந்து ஃபிசிக்கல் அட்ரஸிங் வந்து டினோட் பண்ணும். அதாவது அட்ரஸிங் வந்து டேட்டா லிங்க் லேயர் கொடுக்கும். இது வந்து ஃபிசிக்கல் அட்ரஸிங். அடுத்து வந்து இன்னொன்று லாஜிக்கல் அட்ரஸிங், அடுத்த லேயரில் சர்வீஸ் பாயிண்ட் அட்ரஸிங்லாம் பார்ப்போம். ஸோ டேட்டா லிங்க் லேயர்னால் ஃபிசிக்கல் அட்ரஸிங் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் 3 இம்பார்ட்டண்டான கண்ட்ரோல்: ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல் அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். அடுத்து அந்த டேட்டா லிங்க் நம்ம அடுத்த டாபிக் வந்து டேட்டா லிங்க் கண்ட்ரோல் பார்த்தோம்ல. இதில் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல்னால் என்ன, அதோட மெத்தட்ஸு இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் எல்லாமே டேட்டா லிங்க் லேயரில் நடக்கும். அடுத்த வீடியோவில் அது டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ வந்து இதில் வந்து 3 கண்ட்ரோல் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல், ஆக்சஸ் கண்ட்ரோல். ஃப்ளோ கண்ட்ரோல்னால் அந்த டேட்டா வந்து கண்டினியூட்டியாக ஃப்ளோ ஆகும். அந்த ஓவர் ரைட்டிங் நடக்காமல் இருக்க அவாய்ட் பண்ணி நடக்கிறது தான் ஃப்ளோ கண்ட்ரோல். எரர் கண்ட்ரோல்னால் எரர் டிடெக்ட் கரெக்ஷன் வந்து டேட்டா லிங்க் லேயரில் தான் நடக்கும். அண்ட் தென் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னா 2-3 டிவைஸ் வந்து சேம் கம்யூனிகேஷன் சேனலில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த இடத்துல ஆக்சஸ் ப்ராப்ளம் வராமல் பார்க்குறது வந்து இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் வேலை. சேம் நெட்வொர்க் அப்படின்னா டேட்டா லிங்க் லேயர். இதில் வந்து 2 சப்லேயர்ஸ் இருக்குது, எல்எல்சி அண்டு எம்ஏசி. எல்எல்சினா லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல், எம்ஏசி அப்படின்னா மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். இது நம்ம தனியாக டீட்டெயிலில் ஒரு வீடியோவில் பார்ப்போம். அவ்வளோதான் டேட்டா லிங்க் லேயர். மெயினாக இதில் என்ன ஃப்ரேமிங், எரர் ஃப்ரீ, ஃபிசிக்கல் அட்ரஸிங், அப்புறம் இந்த 3 கண்ட்ரோல். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து
நெட்வொர்க் லேயர். அடுத்த லேயர் வந்து நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர் அப்படின்னாலே பேக்கெட் அண்ட் ரவுட்டிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து லாஜிக்கல் அட்ரெஸிங், நம்ம டேட்டா லிங்க்கில் வந்து ஃபிசிக்கல் அட்ரெஸிங்னு பார்த்தோம். நெட்வொர்க் லேயரில் லாஜிக்கல் அட்ரெஸிங். அடுத்து டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து சர்வீஸ் பாயிண்ட் அட்ரெஸிங்னு இருக்குது. இது வந்து இம்பார்ட்டன்ட் கீவேர்டு. இது மாதிரிலாம் தான் 1 மார்க்கில் கேட்பாங்க. இது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்னால் நம்ம செக்மெண்ட்ஸாக டிவைட் ஆகும், அதுக்கு சீக்வன்ஸ் நம்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம்ல. இது வந்து ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி ஆர் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ்னு சொல்லுவோம். ப்ராசஸ் டு ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் டிரான்ஸ்போர்ட் லேயரை. எண்ட் டு எண்ட் லேயர்னு கூட சொல்லலாம். இது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து அந்த ஆர்டரில் கொண்டு வரும். எந்த ஒரு டேட்டாவும் டியூப்ளிகேஷன் இல்லாமல் கம்ப்ளீட் டேட்டாவை கொடுக்கறது டிரான்ஸ்போர்ட் லேயர் ஃபங்க்ஷனு. இதில் 2 ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, டிசிபி அண்ட் யூடிபி. டிசிபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். இதில் தான் நம்ம செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளி, அந்த சீக்வன்ஸ் நம்பர் ப்ரொவைட் பண்ணி செக்மெண்ட்டாக டிவைட் ஆகும்ல, அந்த ப்ராசஸ் இது இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ்ஸு. இது OSI மாடலை பொறுத்த வரைக்கும் டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர் மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேயர். தட் மீன் இதில் தான் மெயின் ப்ராசஸ்லாம் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம டேட்டா லிங்க் லேயரில் ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல் அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் பார்த்தோம். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல் அண்டு கனெக்ஷன் கண்ட்ரோல்னு பார்க்குறோம். கனெக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா இதில் 2 டைப் இருக்குது, கனெக்ஷன்லெஸ் அண்ட் கனெக்ஷன் ஓரியன்ட்னு 2 இருக்குது. கனெக்ஷன்லெஸ் அப்படின்னா இது வந்து இண்டிபெண்ட் பேக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இண்டிபெண்ட்டாக இருக்கும். கனெக்ஷன் ஓரியன்டுங்கிறது இது சிங்கிள் லிங்க்கில் கனெக்ட் ஆகிருக்கும். கனெக்ஷன் அப்படின்னாலே எல்லாமே நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தமா. ஸோ இது சிங்கிள் லிங்க்கு. கனெக்ஷன்லெஸ் அப்படின்னா இது இண்டிபெண்ட் பேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல் நம்ம லாஸ்ட் இதில் பார்த்ததான். ஃப்ளோ கண்டினியூட்டி கொடுக்க, எரர் இல்லாமல் கொடுக்கறது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் லேயரோட ப்ராசஸும். நெக்ஸ்ட்டு வந்து செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர். இது 3 லேயருமே சிம்பிள் ப்ராசஸ் தான். என்ன பண்ணோம் அப்படின்னா செஷன் அப்படின்னாலே டயலாக் கண்ட்ரோல் அண்ட் சிங்க்ரனைசேஷன் அப்படின்னாலே செஷன் லேயர் தான் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஃபிசிக்கல் லேயரில் சிங்க்ரனைசேஷன் ஆஃப் பிட்டுன்னு சொன்னோம், ஏன்னா பிட் லெவல் சேமாக இருக்கணும். பட் சிங்க்ரனைசேஷன் ப்ராசஸ் எந்த லேயருன்னு 1 மார்க்கில் கேட்டாலே செஷன் லேயர் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து டயலாக் கண்ட்ரோல் அப்படின்னா இந்த டயலாக்குங்கிறது அந்த கம்யூனிகேஷன் வந்து பாஸ் ஆகும்போது என்ன மோடில், என்ன இதில் இதாகுது, ஹாஃப் டியூப்ளெக்ஸா ஃபுல் டியூப்ளெக்ஸா அப்படிங்கிறது இந்த செஷன் லேயர் தான் இது பண்ணும். அண்ட் தென் இந்த செஷன் லேயரில் தான் வந்து இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே எஸ்டாப்ளிஷ், மெயின்டைன் அண்ட் சிங்க்ரனைஸ் பண்ணுறதுக்கு இந்த லேயர் தான் இந்த லேயரில் தான் இது எல்லாமே நடக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் லேயர்னாலே சின்டெக்ஸ் அண்ட் சிமேட்டிக்ஸு. ப்ரெசன்டேஷன் ஆல்சோ நோன் அஸ் சின்டெக்ஸ் லேயரு. இதில் வந்து டிரான்ஸ்லேஷன், கம்ப்ரெஷன், என்கிரிப்ஷன் இதெல்லாமே நடக்குது. டிரான்ஸ்லேஷன்னா அந்த கேரக்டர்ஸ், நம்பர்ஸ் எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பும். கம்ப்ரெஷன் அப்படின்னா டேட்டா வந்து கம்ப்ரெஸ் பண்ணி அனுப்பும். இது மெமரி ஸ்பேஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. என்கிரிப்ஷன் அப்படின்னா அந்த ப்ரைவசிக்காக இந்த ப்ராசஸ்லாம் இந்த லேயரில் நடக்கும். இது வந்து ஆல்சோ நோன் அஸ் டேட்டா டிரான்ஸ்லேட்டர் லேயர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் லேயருங்கிறது நம்ம வந்து அந்த OSI மாடலில் பார்த்தாலே தெரியும். யூசருக்கு நியராக இருக்கிறது அப்ளிகேஷன் லேயர். ஸோ இதை வந்து ப்ரொவைடிங் நெட்வொர்க் சர்வீஸ் டு யூசருக்கு வந்து சர்வீஸ் கொடுக்குதுன்னு சொல்லலாம். சிம்பிளாக ப்ரொவைடிங் சர்வீஸ் டு யூசர். என்னெல்லாம் சர்வீஸ் அப்படின்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், ஆக்சஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், மெயில் சர்வீசஸ், டைரக்டரி சர்வீஸ், இது எல்லாமே. ஸோ இவ்வளோ தான் OSI மாடல். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் வந்து ஏற்கனவே படித்தது உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ஸில் சொல்லியிருக்கேன். இதெல்லாமே தான் இவ்வளோ தான் OSI மாடலு. நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா லிங்க் ப்ரோட்டோக்கால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதில் எரர் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல்லாம் அதில் இருக்கும், டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதில் மெத்தட்ஸு, எரர் டிடெக்ஷன், கரெக்ஷன் எல்லாமே பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.